திருக்குறள் சிந்தனை. பிறர் உள்ளம் வருந்துமாறு வருகின்ற எள்ளலான இழிமொழி மிகவும் சிறுமையுடையதாகும். ஆதலால் அது இல்லாததே இனிய சொல்லாக நலம்பல விளைக்கும். நாம் பேசும் சொற்களில் வசை, வஞ்சம், வன்மை, கீழ்மை முதலிய புன்மைகள், சிறுமைகள் புகவே கூடாது. திருந்திய பண்போடு செறிந்து எப்போதும் செம்மையாக வருவதே என் சொல்லாம். மனிதனுடைய நாக்கு இனிமை உடையதாயின் அவன் புனிதனாக உயர்ந்து எல்லா மேன்மைகளையும் எளிதாக அடைவான். செம்மையான இன்சொல் இம்மையிலும் மறுமையிலும் ஒருங்கே பல ஏற்றங்களை தந்தருளும். இன்சொலால் ஆகும் கிழமை, இனிப்பிலா வன்சொலால் ஆகும் வசைமனம், மென்சொலின் நாவினால் ஆகும் அருள்மனம், அம்மனத்தால் வீவிலா வீடாய்விடும் என்பது நான்மணிக்கடிகை. ஆகவே நல்ல சொல்லை, இனிய சொல்லை நயமாக பேசி வருபவர்கள் எப்போதும் மேன்மையான புகழையே அடைவார்கள் என்று தெய்வப்புலவர் இனியவை கூறல் அதிகாரத்தில் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் என்றார். நாளையும் சிந்திப்போம்.